ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வருகிற வெள்ளிக்கிழமையன்று ஆடி 24ஆம் தேதி கருட பஞ்சமி வருது. அன்றைய தினம் நம்ம கருடாழ்வாரை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பய உணர்வு, இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே நம்மளை விட்டு விலகும். நம்மளை ஒரு தைரியமான ஒரு நபராக நம்ம உணரலாம். அதே சமயம் எதிர்பாராத விபத்துகள் இருந்தும் நம்மளை பாதுகாப்பாங்க கருடாழ்வார். எப்பொழுதுமே கருடாழ்வார் நம்ம துணை இருப்பாங்க. கருட பஞ்சமி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9/8/2024 அன்று கருட பஞ்சமி வருது. நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய நேரம்னு பார்த்தா 9 மணிலேருந்து காலையில் 9 மணிலேருந்து 10:20க்குள்ளே. அந்த டைமை நீங்கள் தவற விட்டிங்கன்னா 12:05லேருந்து 1:05க்குள்ளே இந்த டயத்தில் நம்ம இந்த வழிபாடை நம்ம செய்யலாம். கருடாழ்வாரை வழிபாடு செய்ய இயலாதவங்க நீங்கள் கௌரியை வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த கருட பஞ்சமி அன்று நம்ம கௌரியை வழிபாடு செய்யும் பொழுது பல நன்மைகள் நமக்கு ஏற்படும். நம்மை சுற்றி உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலும் நீங்கும். வீட்டிலேயே இந்த வழிபாட்டை நம்ம செய்யலாம், இல்லை கோவிலுக்கு போய்ட்டும் இந்த வழிபாடை நம்ம செய்யலாம். சப்போஸ் நீங்கள் கோயிலுக்கு போய் இந்த வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க கருடாழ்வாருக்கு துளசி மாலை சாற்றி கொழுக்கட்டை வச்சு படைங்க. அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொழுக்கட்டையை பிரசாதமாக கொடுங்க. சப்போஸ் நீங்கள் வீட்லேயே வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா கருடரோட படம் இருந்தால் சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சு அவங்களுக்கு சவர்லி மாலை அல்லது துளசி மாலை நீங்கள் போடலாம். அப்படி கருடாழ்வாரோட படம் இல்லைனாலும் பெருமாளோட படத்துக்கு நீங்கள் சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அவங்களுக்கு சவர்லி மலர்களை நீங்கள் போடலாம். துளசி மாலையும் நீங்கள் போடலாம். இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையும் நீங்கள் நைவேத்தியமாக வைங்க. ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு சிகப்பு நிற கயிறை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அம்மனோட மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே சிகப்பு நிற கயிற்றில் இடைவெளி விட்டு 10 முடிச்சுகள் நீங்கள் போடணும். பெருமாளோட படம் இருந்ததுனாலும் அவங்களுக்கு பெருமாள் படத்துக்கு முன்னாடியும் நீங்கள் இதை செய்யலாம். நீங்கள் மனசுக்குள்ளேயே பெருமாளோட ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு கூட மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கூட இந்த முடிச்சை நீங்கள் போடலாம். இந்த கயிற்றை முடிச்சு போட்டதுக்கப்புறம் சுவாமி படத்திற்கு வலதுபுறமாக நீங்கள் வைக்கணும். அதே போல் வீட்டில் உள்ள வண்டியெலாம் இருக்குது பார்த்திங்களா, அதோட சாவியையும் நீங்கள் இந்த சிவப்பு கயிறோடு சேர்த்து வைங்க. நெய்வேத்தியமாக கொழுக்கட்டை வச்சு படைச்சி மனசார வழிபாடு செஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நெய்வேத்தியம்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த வண்டியோட சாவியை எடுத்து உரியவங்கக்கிட்ட நீங்கள் கொடுங்க. அந்த கயிற்றையும் அவங்க கையிலலாம் கட்டி விடுங்க. எத்தனை பேர் எங்கள் வீட்டில் இருக்கீங்களோ அத்தனை கையை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் கட்டிக்கலாம். இதை கட்டுறதுனால நமக்கு பய உணர்வு முற்றிலும் நீங்கும். அதுவும் போல் திடீர் விபத்து, கோர விபத்து இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி அனைத்துமே நீங்கும். நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றலும் நீங்கும். அதனால் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேருமே நீங்கள் இந்த கயிறை தயார் பண்ணி இது மூலம் நம்ம கட்டிக்கலாம். கருட பஞ்சமி அன்னைக்கு இந்த முறையில் நம்ம வழிபாடு செய்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தையுமே நீக்கி நம்ம தைரியத்தோடு நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். யாராலுமே நம்மளை அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு கருடாழ்வாரோட துணை நமக்கு எப்பொழுதும் இருக்கும். மறக்காமல் 9/8/2024 கருட பஞ்சமி அன்று இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பய உணர்வும் அனைத்து வித தடைகளும் கண் திருஷ்டிகளும் நீங்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.